என் செல்ல குழந்தையே, இன்று இந்த செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உன் இல்லத்திற்கே வந்து அமர வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. நான் ஏன் வந்திருக்கிறேன், எதற்காக வந்திருக்கிறேன் என்ற கேள்விகளை கேட்காமல் இந்த தாயின் ஒவ்வொரு நிலையிலும் இருந்து உன்னை பற்றி யோசித்து ஒரு அம்மாவாக உன் வாழ்க்கையில் நான் யார் என்பதனை நிரூபித்து காட்ட வந்திருக்கிறேன் என்பதனை மறக்காதே. எப்பொழுதுமே என்னை அவமதிக்காதே என் குழந்தை. இப்பொழுது மட்டும் என்னை அவமதிக்கவா போகிறாய்? சில சமயங்களில் சில சூழ்நிலைகள் என் வார்த்தைகளை கேட்க முடியாமல் உனக்கு போய்விடலாம். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என் வார்த்தைகளை கேட்கிறாயோ இல்லையோ, அதை பற்றி எல்லாம் கலங்காதே. எப்பொழுதுமே என்னுடைய வார்த்தைகளை நீ பின்பற்றி நடந்தாலே போதும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்காக வேண்டி நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கான மதிப்பை உயர்த்தி கொடுக்க வேண்டும். உனக்கான சந்தோஷத்தை அது உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்த வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வராகி நான் உனக்காக துணையிருந்து எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முன்னின்று என்னவென்று பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நாட்களில் இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முன்னேறத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையிலும் உனக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் தாய்க்கு இனி வரும் நாட்களில் உனக்கான விஷயங்களை கொடுக்க தெரியாதா? உனக்கு வேண்டுமானால் உன் வாழ்க்கையின் மீதும் உன் எதிர்காலத்தின் மீதும் அக்கறை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் அம்மா நான் அப்படி இருந்துவிட முடியாது. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கானது என்னவென்று நான் தேடி தேடி செய்து கொண்டிருக்கின்றேன். இப்படி இருக்கும் பொழுது, இது போன்ற நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வரத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவைகளையும் உனக்கான உரிமைகளையும் எப்பொழுதும் விட்டு கொடுக்காமல், இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற உனக்கான நம்பிக்கையை தொலைக்காமல், எப்பொழுதும் போல தாயின் கரம் பிடித்து நடக்கும் என் பிள்ளை இந்த செவ்வாய்க்கிழமையின் விடியலில் என்னுடைய அன்பை முழுமையாக பெறுவதற்காக நீ வந்திருக்கிறாய். என் குழந்தையே, விடியலிலேயே அம்மா இது போன்ற வார்த்தைகளை சொல்கிறேனே என்று நினைத்து விடாதே. இரவு பார்த்தவர்களை விடியலில் பார்க்க முடிவதில்லை. விடியலில் பார்த்தவர்களை இரவில் பார்க்க முடிவதில்லை. ஏனென்றால் வாழ்க்கை யாருக்கு எப்பொழுது எங்கே முடியும் என்று யாருக்கும் தெரியாது. அது முடியும் பொழுது யாராலும் அதனை தடுத்து நிறுத்தவும் முடியாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி உனக்காக வேண்டி நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு தரக்கூடிய அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல நல்ல சந்தர்ப்பங்களை வேண்டி இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் உணர்ந்து என் பிள்ளை நீ மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கத்தான் வேண்டும். எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் இந்த காலம் அத்தனை விஷயங்களையும் உனக்கு துணையிருந்து நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத பல விஷயங்கள், எதிர்பாராத பல சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் இதுவரையிலும் என் பிள்ளை நீ சந்தித்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தாயானவள் உனக்கு சொல்லித் தருகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு
எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையை முழுமையாக நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிடு. நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நல்லதையே உருவாக்கி கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது, உன்னோடு நான் துணையிருக்கும் இந்த பொழுது, இனி எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றியும் உறுதி செய்யப்படும் அல்லவா? எந்த நாளிலும் நாம் விரும்பிய விஷயங்கள் நமக்கு நல்லதொரு நம்பிக்கையை கொடுத்து விட்டது என்றால், இனி உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அவை எல்லாமும் உன் வாழ்க்கையாகவே மாறிவிடும். அதனால் சற்று கவனமாகவே எதையும் செய்ய வேண்டும். தெய்வத்திடம் முறையிட்டிருக்கிறாய், தெய்வத்திடம் உன் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறாய். அதன் பிறகு எந்த ஒரு தவறுகளையும் வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் அவ்வளவு எளிதில் நாம் காயப்படுத்திவிடக்கூடாது. யாருடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு தீமைகளையும் செய்துவிடவும் கூடாது. உனக்காக வேண்டி நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரங்கள், இந்த தெய்வத்தின் அன்பினால் உனக்கு ஏகப்பட்ட நன்மைகளை இனி தரத்தான் போகிறது. நீயும் அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்க வேண்டும். உன்னை தேடி தேடி எங்கெல்லாமோ அலைந்து உன்னை நல்வழிப்படுத்தி இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அமர வைத்திருக்கும் இந்த வராகிக்கு இனியும் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற தெரியும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் துணையிருக்கும் இந்த நாட்கள் இனி முழுமையாகவே உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். முழுமையாகவே உனக்கான நல்வழியை கொண்டு வந்து உனக்கு நிச்சயமாக ஆனந்தமாக சேர்க்கட்டும். இதுவரையிலும் தொலைத்தது எல்லாமும் போதும் என்று நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல், இனி நடக்கக்கூடிய விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்தி கொண்டே இரு. சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் மாறித்தான் போகும். இந்த வாழ்க்கையும் அப்படித்தான். உனக்கு எந்த நொடியில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருக்காமல், உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் இருந்து உனக்கு நல்லதாக மாற்றி கொடுக்க வருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் இனி இந்த வராகி உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று சரியாக நடத்தும் வரை நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து பின்வாங்கி விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது ஒருபோதும் நீ நம்பிக்கையை இழந்து விடாது. உனக்காக வருகின்ற இந்த தெய்வம் எப்பொழுதும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதில் நீ இனி காட்டுகின்ற உன்னுடைய அக்கறையும் கவனமும் தான் இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுது யாரிடமிருந்து எப்படிப்பட்ட அவமானம் கிடைத்தது, அதை நாம் எப்படி மீண்டு வந்தோம் என்பது எல்லாமும் உன் நினைவில் இருக்கிறதல்லவா? நாம் சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களும் நமக்கு கொடுத்த வேதனைகள் நினைவில் இருக்கிறதல்லவா? ஏற்கனவே ஏறக்குறைய துரோகிகளையும் எதிரிகளையும் வாழ்க்கையில் கண்டுபிடித்து விட்டாய். இனிமேல் பெரிதாக யோசிப்பதற்கெல்லாம் இங்கு ஒன்றுமில்லை. பெரிதாக யாரையும் பார்த்து சந்தேகப்படுவதற்கு ஒன்றுமில்லை. புதிதாக பேச வேண்டிய நிலை வந்தால், புதிதாக ஒருவரோடு பழக வேண்டிய நிலை வந்தால், அந்த நேரத்தில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் சர்வசாதாரணமாக நீ பழகி சென்றால் அது போதும். வேறு எதுவுமே அந்த இடத்தில் உனக்கு தேவைப்படுவதில்லை. வேறு எதை பற்றியும் யோசித்தும் என் பிள்ளை அந்த நேரம் நீ பதற வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையில் மீண்டும் ஒரு துரோகத்தை சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நம்முடைய சொந்த உழைப்பாலும் சொந்த முயற்சியாலும் வாழ்க்கையில் நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். நடப்பது எல்லாவற்றையும் நாம் சரியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதிலிருந்து உனக்கு இன்னமும் பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க வந்து கொண்டேதான் இருப்பேன். எந்த அளவிற்கு உனக்கு நான் தைரியத்தை கொடுக்கிறேனோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையும் சொல்லி கொடுத்துவிட்டு
உன்னை நட்டாற்றில் நான் விட்டு செல்ல போவது கிடையாது. உனக்காக அம்மா எப்பொழுதும் துணை இருந்து உன்னை கரை சேர்க்கும் வரை நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் முன்னால் நான் இருக்கும் இந்த காலம் இனி எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை அது கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் இது போன்ற நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா? நான் இருப்பது இனி எப்பொழுதும் உனக்கான தேவைகளை எல்லாம் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா? நல்ல நேரம் இனி எப்பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்கப் போகிறாய். உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்க போகிறது. எப்பொழுதும் நமக்குள் இருக்கும் நம்முடைய விருப்பங்களை தொலைக்காமல், நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாமும் விட்டுவிடாமல், எப்பொழுதும் நாம் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் இருந்து கொண்டிருந்தோமானால் நடப்பது எல்லாமும் நமக்கு சரியாக நடப்பதை இனி வரும் காலங்கள் நமக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதுமே நீ யோசிக்கின்றபடியான ஒரு வெற்றியை நான் கொடுப்பேன். இது எப்படி நமக்கு நடந்தது என்று என் பிள்ளை நினைக்கின்றபடியான ஒரு சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுப்பேன். எல்லாவற்றிற்கும் நேரமும் காலமும் கைகூடி வரும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த எண்ணுகின்ற இந்த நேரம் இனி முழுமையான ஒன்று சரியாக உன்னை தொடரும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்ல நேரத்தை நாம் எப்பொழுதும் நமக்கானதாக கவனிக்க வேண்டும் அல்லவா? நினைத்து கூட பார்த்திட முடியாத ஒரு ஆனந்தத்தை இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கக்கூடிய பல துன்பங்களும் அடங்கிதான் இருக்கிறது. பல துன்பங்களை வரிசையாக பார்த்து விட்டாயிற்று. இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனிக்க வேண்டும். உனக்கென நான் உருவாக்கி தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எப்பொழுதுமே நாம் எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் இப்பொழுது கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருப்பதை விட இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன் வசமாக்க நீ என்ன செய்ய போகிறாய் என்பதனை நானும் உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய சிந்தனைகள் என்னவாக இருக்கிறது என்பதனையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நாம் இருக்கும் காலம் நமக்கானதான பேரதிர்ஷ்டத்தின் காலம். எல்லோருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை வாழ்வதற்கு. ஆனால் உனக்கு கிடைத்திருக்கிறது. தெய்வத்தின் அருளால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் அதனை நாம் எந்த அளவிற்கு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற மிகப்பெரிய வரம் அல்லவா? அந்த வரத்தை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. நமக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை எல்லாமும் ஒருபோதும் நாம் தவறவிடக்கூடாது. எதிலும் நாமாக இருந்து நமக்கான ஒன்றை பெற்று எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. எதிலுமே ஒருவருக்கு அறிவுரை செல்வது மிகவும் எளிது. ஆனால் நடந்து கொள்வது மிக மிக கடினம். அம்மா, நீ சொல்வதையெல்லாமும் சொல்லிவிட்டு சென்று விடுவாய். ஆனால் இதையெல்லாமும் இந்த வாழ்க்கையில் நான் எப்படி பின்பற்றப் போகிறேனோ என்று நீ சொல்கிறாய் அல்லவா? நிச்சயமாக
உன்னால் முடியும் என்பதனால்தான் நான் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு கஷ்டத்தையும் தெய்வம் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் ஒரு பிள்ளைக்கு கொடுப்பதில்லை. எந்த ஒரு பிள்ளையினால் இந்த கஷ்டத்தை நிச்சயமாக எதிர்கொள்ள முடியுமோ, எந்த ஒரு பிள்ளையினால் தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கடந்து வர முடியுமோ, அவர்களுக்கு மட்டும்தான் தெய்வம் இது போன்ற வாய்ப்புகளை எல்லாமும் கொடுக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. ஒரு பிள்ளையினால் இந்த பிரச்சனைகளை எல்லாமும் எதிர்கொள்வதற்குரிய தைரியம் இல்லை என்றால் தெய்வம் ஒருபோதும் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுப்பது கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களை எந்த விஷயத்திற்கும் கட்டாயப்படுத்த போவதும் கிடையாது என்பதுதான் உண்மை. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளும் மனநிலைக்கு வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையையும் நாம் கட்டாயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கென எதிலும் ஒரு நன்மையை கொடுக்க வரும் நல்ல மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நல்லவர்கள் போல நாடகமாடி நம்மை சோதிக்கும் மனிதர்களும் இங்குதான் இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தரப்பட்ட மனிதர்களையும் நாம் கண்டுவிட்டோம். ஒவ்வொரு தரப்பட்ட சிந்தனைகளை கொண்ட மனிதர்களையும் நாம் என்னவென்று பார்த்து விட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இனி சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி நமக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கும் அத்தனை உண்மைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் பழக வேண்டும். உண்மைகள் கசக்கும், ஆனால் அதை ஆரம்பத்திலேயே நீ எதிர்கொண்டு வாழ பழகிவிட்டால் இனி வரக்கூடிய எந்த ஒரு பொய்யும் உன்னை எதுவும் செய்து விடாது. நிச்சயமாக உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களும் அதற்கு தகுந்தாற் போல உன்னையும் மாற்றிவிடும். இந்த மனிதர்களுக்கு தகுந்தாற் போல அது உன்னை பக்குவப்படுத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ உறுதியாக கொண்டு, நான் இருக்கும் இந்த காலங்களை நீ தெளிவாக கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கான நன்மைகளையும் உனக்கான தெளிவுகளையும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயமும் உன்னை வந்து சேர்வதும் இல்லை. இனி எதிலும் உன்னுடைய தெளிவு என்பது உன் வாழ்க்கையும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியதாக இருக்கட்டும். அடுத்தடுத்த நிலைகளில் உன் வெற்றியை கண்டு நீயே ஆனந்தப்படுவாய். உன்னுடைய வெற்றியை கண்டு நீயே சந்தோஷப்படுவாய். நமக்காக என்னவெல்லாமோ இந்த தெய்வம் நடத்தி இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளும் பொழுது என் பிள்ளை, நிச்சயமாக நீ சந்தோஷத்தின் உச்சத்திற்கே சென்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த நேரத்தை இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ உனதாக மாற்ற வேண்டும். உனதாக்கி கொண்டு இந்த வாழ்க்கையை மிகப்பெரிய நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எத்தனையோ நிமிடங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ காயங்கள் என்று தொடர்ச்சியாக உனக்கு கிடைத்த போது இவை எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை நீ வாழத் துடித்த அந்த வாழ்க்கை இப்பொழுது உன் கண் முன்னால் வந்து நிற்கிறது என்பதனை மறக்காதே. நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷம் இனிமேல் உன்னை, நீயே அதனை விட்டாலும் அது உன்னை விடாது என்பதனை நீ மறந்து விடாது. நமக்கான நேரமும் காலமும் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொண்டிருப்பதை நீ புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றங்களுக்குள் நம்மை கொண்டு வருவதை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள். யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கை இனிமேல் உன்னுடைய விருப்பம் போல, உன்னுடைய ஆசைகள் போல ஒவ்வொரு நிலையிலும்
உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு எல்லா வெற்றிகளும் இனிமேல் சரியாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு வெற்றியும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஏற்றுக்கொள்வாய். நம்பிக்கையோடு இந்த நாளை எதிர்கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.